Hi, November 18, 2025, the Hindu newspaper discussion பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜில் சயின்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, சர்ப்ரைஸ் ரீடிங் குவாண்டம் கிளாக் கேன் காஸ்ட் மோர் தென் கீப்பிங் இட் டிக்கிங் அப்படின்றது. அதாவது குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றி, சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸை பற்றி லைட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா குவாண்டம் பற்றி என்னென்னா 2-3 இயர்ஸாக நமக்கு வந்து நியூஸில் இருக்குது, அதிகமாக நியூஸில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பேசிக்காக மூவான்னா என்ன, ஓகே, ஸோ ட்ரிப்டானா என்ன, லெப்டோட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குவாண்டம் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ரேதர் நம்ம கிளாசிக்கல் ஃபிசிக்ஸை தாண்டி சில ஆட்டம்ஸ் இருக்குது, சில பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கலில் ஸ்பெசிஃபிக்காக குவாண்டம் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் பற்றி பேசியிருந்தோம். சூப்பர் கம்ப்யூட்டர் குவாண்டம் மெக்கானிக்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர்ஸு. நார்மல் ஃபிசிக்கல் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் மாதிரி இருக்காது. ஓகே, அக்யூரசி எல்லாமே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் குவாண்டம் கிளாக்லேயும் அக்யூரசி, டைம் அக்யூரசி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றத இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா, இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குவாண்டம் கிளாக்னா என்ன, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னா என்ன, ஓகே, அதுக்கப்புறம் குவாண்டம் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேஜ், ஆஸ்ட்ரானமர்ஸ் ஸ்பாட் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் ஆன் அனதர் ஸ்டார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது. அப்போது ஃபஸ்ட்டு கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னா டெஃபினிஷன் என்ன அப்படின்றது இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. ஓகேவா, கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு இதிலே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. லாங் ஃபிலமெண்ட் ஆஃப் சோலார் மெட்டீரியல் தட் ஹேட் பீன் ஹோவரிங் இன் தி கொரோனா எரப்டட் இன் டு த ஸ்பேஸ். ஓகே, இதுதான் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்றது. அதாவது ஸோ அப்போ கொரோனல் மாஸ் எஜெக்ஷனோட டெஃபினிஷன் பார்த்துக்குங்க. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, சன்னில் தான் சோலார் ஆக்டிவிட்டி மூலமாக கொரோனல் மாஸ் எஜெக்ஷனு, சோலார் ஃப்ளேர் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். சன்னை தாண்டி நம்மளோட ஓன் ஸ்டாரை தாண்டி அனதர் ஸ்டார்லேயும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் இல்லைனா சோலார் ஆக்டிவிட்டி மூலமாக எர்த் சர்ஃபேஸ்லையும் எர்த்லையும் என்னென்ன இம்பேக்ட் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேட்டலைட் இம்பேக்ட் ஆகும், ஓகே, கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைட்டாக தெரிஞ்சிச்சு. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேஜ், அதில் எதுவும் நியூஸ் பெருசாக இல்லைம்மா. தேர்ட் பேஜ் வந்துருங்க. சென்னை போர்ட் டு கெட் ஃபஸ்ட்டு க்ரீன் டக் அப்படின்றது. அதாவது க்ரீன் டக் டிரான்சிஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது. அதாவது டக் டிரான்சிஷன் அப்படின்றது, டக் அப்படின்றது என்னென்னா, ஒரு பெரிய ஷிப்பை வந்து கரெக்டாக டாக்யார்டில் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம். ஓகேவா, அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டீசலையும் ஃபாசில் ஃபியூல்ஸையும் யூஸ் பண்ணி தான் நிறைய க்ரீன் டக் வந்து டக்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் க்ரீன் எனர்ஜி யூஸ் பண்ணுறது தான் க்ரீன் டக் டிரான்சிஷன் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் யாருக்கு கீழே இருக்குது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்ஸு அண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். ஓகே, அந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் க்ரீன் டக் டிரான்சிஷன் ப்ரோக்ராம் பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு நியூஸ் பார்த்தோம். ஓகேவா, இந்த வீக் மேரிடைம் விஷன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவோட விஷன், மேரிடைம் விஷன் 2030 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கோ இல்லை ஜென்ரலாக ப்ரிலிம்ஸ்லேயுமே க்ரீன் டெக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இது யாரு கீழே ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு கேட்கலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த நியூஸை படித்து வச்சுக்கோங்க உள்ள. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பேஜில் எதுவும் இல்லாமல், தென் சிக்ஸ்த் பேஜ், ஸ்டேட்ஸ் இஸ் 5.25 lakh டாக் பைட்ஸ் கேசஸ் அண்ட் 28 ரேபிஸ் டெத் அப்படின்றது. ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரீட் டாக் இஷ்யூஸை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஓகேவா, இதை எங்கேயாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த டேட்டாவை நோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அனிமல் பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். சுப்ரீம் கோர்ட் என்னென்னலாம் ரூலிங் கொடுத்துருக்கு அப்படின்றதையும் நம்ம ஏர்லியர் வீடியோஸில் பேசியிருக்கோம். ஓகேவா, ஸோ அனிமல் பர்த் கண்ட்ரோல் மெஷரில் ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கேஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் இது மெயின் டாஸ்க்கு. ஓகேவா, ஸோ அதை ஷெல்டர் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அப்போ அனிமல் பர்த் கண்ட்ரோல் மெஷரில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதை பார்த்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் டு ஹியர் த தமிழ்நாடு ப்ளீ ஆன் பவர் டு அப்பாயிண்ட் வைஸ் சான்சலர் அப்படின்றது. இப்போது ஒரு யூனிவர்சிட்டிக்கான வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத லைட்டாக சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அது லக்ஷ்மிகாந்த் புக்லேயோ எந்த ஒரு ஸ்டாட்டிக் புக்லேயுமே இருக்காது. ஓகேவா, இதுக்கு முன்னாடி அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ்லையோ இல்லை எங்கேயாவது பார்த்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை மட்டும் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா இதை பற்றி இன்னும் எடிட்டோரியல் யாராவது எழுதிடுவாங்க. அப்போ எடிட்டோரியல் எழுதும்போது அவர் டீட்டெயில்டாக ப்ரொசீஜர் கொடுத்துருவாரு. இதை தான் வந்து இப்படி தான் ஒரு வைஸ் சான்சலரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வைஸ் சான்சலர் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு ப்ளஸ் யூனிவர்சிட்டிக்கு யார் சான்சலராக இருப்பாங்க, தென் கவர்னர், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பேக்ரவுண்ட் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ்மா. டனல் விஷன் அப்படின்றது என்னென்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷன் தான். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏற்கனவே இருக்கிற இஷ்யூஸ் தான் இதில் பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் தென் இது கொஞ்சம் பொலிட்டிக்கலாகவும் இருக்கிறதுனால இது தேவையில்லை. கீழே இருக்கிற நியூஸ் பார்த்துங்க.
பவர் கிராப் அப்படின்றது. ஜெனரல் முனீர் இன்டைரக்ட் கூப் பாகிஸ்தான் குட் பேக் ஃபயர் ஆன் ஹிம் அப்படின்றது. 27th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இப்போ தான் 27th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டே பாகிஸ்தான் கொண்டு வர போகிறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்னன்னா பிஎம் ப்ளஸ் சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக கிரியேட் பண்ண போகிறாங்க. இது மூலமாக மோர் சென்ட்ரலைஸ்டு பவர், ப்ராவின்சஸை வந்து எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணலாம், குவாசஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய சென்ட்ரலைஸ்டு பவர் வரும்போது ஓகே. ஸோ இப்போ பாகிஸ்தானில் இன்டர்னல் இஷ்யூஸ் என்ன இருக்கும், அது மூலமாக இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றதையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ஜென்ரலாக இந்த நியூ ஆர்டிகல் தேவையில்லை, இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன் மெயின்ஸில் எழுதும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு த லோவர் ஜுடிஷியரி லிட்டிகேஷன் பெண்டன்சி அண்ட் ஸ்டாக்னேஷன். ஆல்ரெடி ஜுடிஷியல் கேசஸ் வந்து நிறைய பெண்டன்சி இருக்குது. இதில் ஒரு நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட், அவங்களோட டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 4.69 crore கேசஸ் பெண்டிங் இன் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் மட்டும் இவ்வளோ பெண்டிங் இருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஹையர் ஜுடிஷியரியோட டாமினேஷன்ஸு ப்ளஸ் அவங்களோட டைரக்ஷனுக்கு கீழே ஒர்க் பண்ணுறதுனால லோவர் ஜுடிஷியரி வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயத்த பண்ணுறதுக்கு வந்து ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெயில் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆளுக்கு டைரக்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொசீஜரல் சேஞ்சஸ் கொண்டு வரணும், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியரியில் பேசியிருக்காங்க. இப்போ ப்ரொசீஜரல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப டெடியஸாக இருக்கிற ப்ராசஸை, ரொம்ப பெருசாக இருக்கிற ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசியிருக்காரு. ஓகே, ஸோ அந்த ஆர்டிக்கலை ரொம்ப டெக்னிக்கலாகவும் ஃபுல்லாக ஜுடிஷியரிக்குள்ளேயே போய் பேசியிருக்கிறதுனால இதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம ஜென்ரல் பாயிண்ட்ஸே எடுத்துக்கலாம். ஓகே, ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, ஏன் ஸ்டாக்னேஷன் ஆஃப் கேசஸ் வருது அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், இந்தியா நீட்ஸ் டு கனெக்ட், பில்ட் அண்ட் ரிவைவ் வித் ஆஃப்ரிக்கா அப்படின்றது. இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் ஒரு ஃபோரம் இருக்குது. அதை 2015 தான் இந்தியா நடத்தியிருக்கு, அதுக்கப்புறம் நடத்தவே இல்லை, 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியா ஆஃப்ரிக்கா திரும்ப ரிலேஷன்ஷிப்பை நல்லா பெட்டராக பில்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோரமை திரும்ப கொண்டு வாங்க அப்படின்றது. இப்போ ஆல்ரெடி இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, நம்ம எப்படிலாம் அவங்க கூட என்கேஜ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றதுலாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், க்ரீன் எனர்ஜி கூட பார்ட்னர்ஷிப் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். நம்ம வந்து பார்த்தோன்னா 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆக போகிறோம், நம்ம ஆஃப்ரிக்காவோட டாப் 5th இன்வெஸ்டராக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் ஃபினான்ஸ் டு ரியல் அவுட்கம்ஸ். நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபினான்ஸ் கொடுக்கறது மட்டுமே மேட்ரு இல்லை, அதை ரியல் அவுட்கமில் கொண்டு வரணும். இப்போ எஜுகேஷனுக்காக ஃபினான்ஸ் கொடுக்குறேன் ஆஃப்ரிக்காவுக்கு அப்படின்னா எனக்கு என்ன வரணும், அதில் அவுட்கம் வரணும், அதையும் இந்தியா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் என்னன்னா பில்ட் அண்ட் இந்தியா ஆஃப்ரிக்கா டிஜிட்டல் காரிடார். டிஜிட்டல் இன்க்ளூசிவிட்டி கொண்டு வரணும். இந்தியாவோட டிஜிட்டல் சர்வீசஸ் எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், ஆஃப்ரிக்காவில். ஓகேவா? ஏன்னா அடுத்தது ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் எங்கே அதிகமாக வரப்போகிறாங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவில். ஆல்ரெடி சைனா, யூஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஆஃப்ரிக்காவை ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளும் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஆஃப்ரிக்காவை ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ் இது எல்லாமே ஓகே, அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றாங்க. அடுத்து 3வது விஷயம் ரிவைவ் இன்ஸ்டிடியூஷனல் பேக் போன் அப்படின்றது. ஆல்ரெடி இப்போ நம்ம பேசணும் இல்லையா, இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு அதை 2015 நடத்தணும், அதுக்கப்புறம் நடத்தவே இல்லை. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும், ரிவைவ் பண்ணி இயர்லி ரெகுலராக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வே ஃபார்வர்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு த நீட் ஃபார் சோஷியல் ஆடிட் ஃபார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் பீகாரில் என்னென்ன இஷ்யூஸ் இருந்துச்சு, அதில் சுப்ரீம் கோர்ட் எப்படி இன்டர்வியூன் ஆனிச்சு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே தான் இதுலேயும் பேசியிருக்காங்க. இதில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சோஷியல் ஆடிட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். சோஷியல் ஆடிட் அப்படின்றது பூத் லெவல் ஏஜென்சி, கிராம் சபா, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கலை ஒன்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சோஷியல் ஆடிட்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதில் எப்படி இன்வால்வ் ஆகணும் அப்படின்றது. இப்போ சோஷியல் ஆடிட்ஸ் மூலமாக என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி கிரியேட் ஆகும், கவர்னன்ஸ் எஃபிகசி கிரியேட் ஆகும், எஃபிஷியன்சி கிரியேட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எத்திக்ஸில் எழுதும்போதோ இல்லை கவர்னன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதும்போதோ சோஷியல் ஆடிட் அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் வே ஃபார்வர்டாக இருக்கும். ஓகேவா? தென் பேஜ் நம்பர் 10மா. Supreme Court says perennial graded response action plan is not answer to Delhi air pollution அப்படின்றது. ஃபர்ஸ்ட் graded response action plan அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பேஸ்ட் ஆன் சிவியாரிட்டியை பொறுத்து நான் வந்து ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரேன் அப்படின்றது தான். அதில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 101 200, 201 அந்த மாதிரி. ஓகேவா? இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து ரெகுலேஷன் கொண்டு வரேன். இப்போ 101 300 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸை ரெகுலேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போது ரொம்ப சிவியராக போயிடுச்சு அப்படின்னா ஸ்கூல் க்ளோஷரு, கன்ஸ்ட்ரக்ஷனை பேன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகேவா? இப்போ கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படின்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இது மட்டுமே சொல்யூஷனாக இருக்காது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக டெல்லி ஏர் பொல்யூஷன் பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? அதில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னா கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இவங்க வேலை என்னன்னா என்சிஆர் ரீஜனில் இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? அப்போது கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் யாரை ரீப்ளேஸ் பண்ணி வந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் கமிஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி வந்தவங்க தான் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் ஒர்க் பண்ணுவாங்க வித்தின் த பிரிசிங்ஸ் ஆஃப் என்சிஆர் ரீஜன். ஓகேவா? அதுக்கு வெளியே இருக்கிறவங்க இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆவாங்க. என்சிஆர் ரீஜனுக்குள்ளே மட்டும் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ரெகுலேஷன் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 12th பேஜ்மா ட்ரேட் இம்பாக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் ஃபிளாக்ட் அட் COP30 அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். COP30 நடந்துட்டு இருக்கு, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் கீழே. ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போது இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கிளைமேட் சேஞ்சுக்கும் ட்ரேடுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறாங்க. அப்போது கிளைமேட் சேஞ்சு எந்த அளவுக்கு ட்ரேடை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர் மீட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக ஒரு ஃபோரம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஃபோரம் ஃபார் கிளைமேட் அண்ட் ட்ரேட் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஃபியூச்சர் சம்மிட்டில் பேசலாம், ட்ரேடுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் என்ன இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ட்ரேடுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம இதை எப்படி வந்து கிளைமேட் சேஞ்சை ட்ரேடு மூலமாக இம்பாக்ட் ஆகிறத எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இதில் பேசியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியனோட கார்பன் அட்ஜஸ்டட் பார்டர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது கார்பன் யூஸ் பண்ணி அதிகமாக கார்பன் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா யூரோப்பியன் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் அதிகமாக இருக்கும். அது எந்த மார்க்கெட் இந்தியன் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரி கிரியேட் பண்ணாலும் சரி அப்படின்றது. இப்போ அந்த மாதிரி அதிகமாக மெஷர்ஸ் எடுத்திருக்கோம். சரியா? அதை இன்னமும் பூஸ்ட் பண்ணும் அப்படின்றது தான் இந்த ட்ரேடுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவ்ஸ் சர்ஜ் இன் கோல்டு இம்போர்ட்ஸ் டிரைவ் ட்ரேட் டெபிசிட் 21.8 பில்லியன் அப்படின்றது. அதாவது கோல்டு இம்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால ட்ரேட் டெபிசிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா என்ன, ட்ரேட் டெபிசிட்னா என்ன, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன, இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்கில் வந்துடும். ஸோ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது படிப்போம். இப்போது இந்த கோல்டு இம்போர்ட்ஸ்னால வந்து டெபிசிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க அப்படின்றத லைட்டாக நம்ம சர்ச் பண்ணி வச்சுக்கலாம். சாவரன் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. நீ ஃபிசிக்கல் கோல்டை பதிலாக வாங்கி வீட்டில் வச்சுறதுக்கு பதிலாக நான் ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுறேன், அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணு, உனக்கு ஆக்சுவல் கோல்டு நீ எப்போ அந்த பாண்டை ரிட்ரைவ் பண்ணுறியோ அப்போ ஆக்சுவல் கோல்டு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பேசுச்சு. சரியா? இது வந்து ஒரு இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸு. அப்போது கோல்டு இம்போர்ட்ஸ் மூலமாக இருக்கக்கூடிய ட்ரேட் டெபிசிட்டை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றப்போ இந்த சாவரன் கோல்டு பாண்டை ஒரு எக்ஸாம்பிளாக எழுதணும். அதே மாதிரி பிலிம்ஸ்லையும் சாவரன் கோல்டு பாண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் பேனல் சப்மிட்ஸ் ரிப்போர்ட் ஃபார் 2026-31 அப்படின்றது 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லையா? அது April 1, 2026 இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷனில் யார் ஹெட்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். அரவிந்த் பனகாரியா அப்படின்றது ஆல்ரெடி நித்தி ஆயோகோட சிஇஓவாக இருந்தார். ஓகேவா? ஸோ அதை மட்டும் இப்போதைக்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இவங்க ஃபர்தராக கொடுக்குற டீட்டெயில்ஸ்லாம் அப்பப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸ்மா we shall engage with all stakeholders in Bangladesh, says India after verdict. ஸோ இன்டர்நேஷ்னல் கிரைம் ட்ரிபியூனல் இன் பங்களாதேஷ், அங்கே இருக்கக்கூடிய கிரைம் ட்ரிபியூனல் என்னென்னா ஷேக் ஹசீனாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹோம் மினிஸ்டர், அதாவது முன்னாடி ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கும் ஃபார்மர் ஹோம் மினிஸ்டருக்கும் டெத் பெனால்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த கிரைம் வந்து இன்வால்வ் ஆனதுக்கு. ஸோ இந்தியா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஓகே நாங்கள் வந்து இதுக்கு இது பண்ணுறோம், எக்ஸ்ட்ராடினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர்த்தையும். ஓகே, அது மூலமாக இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப்பு எப்படி இன்னும் பில்ட் ஆகும்னு பார்க்கலாம். இந்த வேர்டிக் பற்றி இன்னும் எடிட்டோரியலில் நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எது பெருசாலுமா? ஓகே, தேங்க்யூ.